என்னை படைத்தவன் நீயா, என்னை அடைக்காதவன் நீயா? ஒரு காலம் இல்லார் என்று சொன்னால் என்னை படைக்கவோ என்னை ஆளவோ தகுதி இல்லை என்றால் முதல்வராக இந்த உலகம் எப்படி தெரியுமா? இருள் மயமாக இருந்தது. இருள் மயமாக இருக்கின்ற போது ஒரு தீப்பிழம்பு ஓம் 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 என்று உச்சரித்துக் கொண்டு வந்தது. அந்த ஓம் ஓம் என்று நடக்கிறது ஒருத்தவர் தான் அன்னை ஆதிபராசக்தி. அவர் பிறக்கும் போது 3 நேத்திரம், பக்கத்துக்கு 16 கரம், போடப்பட்ட கண்கள், கோரப்பற்கள், மிகான் தோட்டத்தோடு பிறந்தார். பிறந்து சில காலம் படித்து இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்தார். அவள் கண் பார்வை பட்டவுடனே நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, மரம், செடி, கொடி, மலை, அருவி என்று ஒவ்வொன்றாக உற்பத்தி ஆகிக் கொண்டிருந்தது. நீரை படைத்தார். நீரை படைத்து கண் நோக்கி பார்த்தார். நீர் ஓடிக்கொண்டிருந்தது. நீர் ஓட ஓட நீரமாக பாசிகள் உண்டாகிவிட்டது. அந்த பாசிகள் உயிர் கொடுத்தார். அந்த பாசிகள் இரண்டும் ஒரு ஆண் பாசியும் ஒரு பெண் பாசி. அந்த 2 பாசியும் ஆண் பாம்பாவும் பெண் பாம்பும் உருமாறி 2 ஒன்று சேர்ந்தது. ஒரு ஆண் பாம்பும் பெண் பாம்பும் ஒன்று சேர்ந்தவுடன் 3வது ஒரு உயிரிழப்பு போட்டுவிட்டது. பார்த்தாகிறது பெண். ஆஹா, நம்மால் படைக்கப்பட்ட ஜனம், இந்த ஜனத்தில் பாசி உண்டானது. அதுக்கு நாம் உயிர் கொடுத்தோம். உயிர் கொடுத்த ஒன்று சேர்ந்தது. 3வது உயிர் கொண்டிருந்தால் நாமோ இப்படி தனித்திருக்கிறோம், ஒரு பெண்ணாக இருக்கிறோம். நமக்கு சரியான ஒரு ஆணை படைக்க வேண்டும் என்று இந்த பூமியை ஒருபடி மண்ணை பிடித்தார். ஓம் என்று சொன்னான். ஓம் என்று சொன்னவுடனே ஒரு ஆண்மகன் தோன்றினான். ஆஹா, வரக்கூடிய ஆண்மகன் நம்மளை கற்றி அழைத்து முத்தத்தை கொடுப்பான் என்று இவன் அவளோடு காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இவன் உருவத்தை பார்த்து பயந்து, அம்மா என்னை விட்டுவிடு தாயி, அம்மா அம்மா என்று வருகிறார். சரி, என்னடா இது? ஒரு ஆண்மகனை தோற்றுவித்து அவனை கட்டி விடுத்து காவலிலேயே பிள்ளை என்று பார்த்தால் வரும்பொழுது என் அம்மா எடுக்கின்றானே, இந்த பிள்ளையா? என் அம்மாவை நடத்த இந்த பிள்ளை யார்? அவன் தான் பிள்ளையார், விநாயக பெருமான். முதல் கடவுள். எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் இதுவாக இருந்தாலும் விநாயக பெருமானுக்கு கணபதி ஒவ்வொரு செய்தியை அணுகி கொண்டிருக்கிறார். 2வது ஒரு பிடி மண்ணை பிடித்து ஓம் என்று உச்சரித்தார். ஒரு ஆண்மகன் விடுகிறார். ஆஹா, இவனாவது நம்மளை கட்டி பிடிப்பான் என்று பார்த்தால் இவன் உருவத்தை பார்த்து, தங்கா என்னை உயிரோடு விட்டுவிடு, தங்கா என்னை விட்டுவிடு என்று ஓடிக்கொண்டிருந்தான். எப்போது என்னை பார்த்து தந்தாய் தந்தாய் நினைத்தாயும் இந்த தரணியெல்லாம் நீயே ஆள வேண்டும். எனக்கு எந்த ஒரு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்தவன் தான் வைகுந்த வாசன் நாராயணன். சங்கு சக்கரத்தோடு படைத்தார். 3ஆவதாக என்னைக்கு 2 முறை படைத்தும் 2 முறை நம்மளை கற்றெடுக்கவில்லை. 3வது முறை இம்முறை எப்படியாவது செல்லும் என்று ஒரு மண்ணை பிடித்து ஓம் என்று சொல்லி முடிக்கும் முன்னே 1000 நிலவரத்தோடு நான் தோன்றினேன். பெண்ணே என்று நான் தோன்றினேன். ஆகா, வரக்கூடிய இந்த ஆண்டவன் வரும்போது பெண்ணே நினைத்தானே, இவன் தான் நமக்கு சரியான ஆள் என்று என்னை கட்டளை கொடுத்தார். அவள் நெற்றிக்கு நெப்பும் தாங்க முடியாமல் நானும் ஓடினேன். என்னடா இது? என்னை கட்டி அனுப்ப என்று பார்த்தால் என்னை பார்த்து ஓடுகிறாயே, பெண்ணே நான் உன்னை கட்டி அனுப்ப வேண்டும் என்றால் உன்னோடு கிடந்த நெற்றிக்கண்ணை எனக்கு நீ பேர்த்து தர வேண்டும் என்று சொன்ன உடனே காமத்தால் ஆசையால் தன்னோடு கிடந்த நெற்றிக்கண் என்பதை மறந்துவிட்டு கணவன் என்பதற்காகவே நெற்றிக்கண்ணை பேர் தடுத்து எனக்கு தந்தாள். தந்த உடனே நெற்றிக்கண் இருந்தத்தில் உஜரமாக 6 போல் ஓடியது. நான் பார்த்தேன், என்ன இது? நெற்றிக்கண் நிறமை வெற்றிடமாக இருக்கிறது, உதிர் வந்து கொண்டிருக்கிறது என்று இந்த பூமியை காலால் மிதித்து ஒருபடி மண்ணை எடுத்து நெற்றியில வைத்து அது திலகமாக மாறிவிட்டது. அதனால்தான் திருமணமான பெண்கள் கணவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நெற்றியிலே குங்குமத்தை வைக்க வேண்டும். 2வது முறையாக உச்சநெயிலிருந்து குபீர் என்று உதிரம் வந்துவிட்டது. பார்த்தேன், என்ன இது? 2வது முறையாக உச்சநெயில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளங்கை எடுத்து அழைத்தினேன், உதிரம் நின்று விட்டது. 3வது முறையாக இந்த ஜோடி விடவே வந்தது. பார்த்து, பெண்ணே நான் இப்போது உன்னோடு சேர முடியாது. ஏனென்றால் உன் மேலையெல்லாம் துர்நாற்று வீசுகிறது, உதிரப்போக்காக இருக்கிறது. அதனால் இந்த உதிரப்போக்கு என்று இருக்கிறதோ அன்றுதான் நீ வர வேண்டும், அப்போது என்னுடைய சேர முடியும் என்று நான் உரைத்தேன். 3 நாட்கள் கழித்து ஓடி வந்தார். அதனால் தான் பூலகத்தில் நடக்கிற பெண்களுக்கெல்லாம் மாதாந்தோறும் மாதவரை என்று சொல்லி உதிரப்போக்கு அது உதுவே கண்டுபிடிச்சவே தான். அப்படி 3 நாள் எடுத்து விடுகிறார். நீ சொன்னது வந்து உதிரப்போக்கு நின்று விட்டது. வாயை அடைத்தார். பார்த்து 1000 இருந்தால் நம்மை படைத்தவள் ஆதிபரா சக்திவள் தாய், நான் மகன். தாயோடு மகன் சேர்ந்தால் அது தவறு என்று சிந்தித்து பார்த்து அவள் கொடுத்த நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து அவளையே சுத்திகரித்து அவளை எரித்த அந்த சாம்பல் மழை போல் குவிந்தது. அது 3 பங்காக பிரித்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று 3ஆக பிரித்து இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய சாம்பலை நான் உற்று நோக்கி பார்த்தேன். ஆண்டவர சக்தியை வரச் செய்து இந்த சாம்பலை பார்த்ததால் பார் வதை பார் வதை பாரதா நீ தூண்டினார். சுவாமி இடபாகம் தாருங்கள், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டார். இப்போது புரியாது. பூலோகத்திலே சாதாரண ஒரு பெண்ணால் மீனவர்களுக்கு பெண்ணாக பிறந்தார். பூலோகம் வந்து உன் மனமுடித்து அழைத்து இருக்கிறேன். அத்தைப்பட்ட ஈசனை பார்த்து என் பார்வைப்பட்டதால நீ உனக்கு மூன்றாவது கண்ணை கொடுக்கவில்லை என்றால் இல்லை என்று சொன்ன பின்னணி அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய பார்வை தான் உருப்படுமானவா? உன்னை உருவாக்கவில்லை என்றால், உன்னை அகற்றி ஆள்வில்லை என்றால், உன்னை திருந்தவில்லை என்றால், அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட ஒரு பட்டிக்கு உயர்ந்தவில்லை என்றால் ஒரு காலம் முடியாது. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் ஆணுக்கு பெண் அடிமை அடிமை அடிமை. ஒரு காலம் ஆணை பெண்ணால் ஆளவே முடியாது. வைத்தியக்காரி என்னுடைய பார்வை பட்டால்தான் இந்த உலகமே கேட்கும். என் பார்வையை தான் அனைத்து வழிவிட்டிருக்கிறது. ஈசன் பார்வை படாவிட்டால் அது உலகமே இருக்காது. அதனால்தான் என் பார்வை நீ பட்டுக் கொண்டிருக்கிறாய், உயிரோடு இருக்கிறாய், உலகத்து பெயர் புகழோடு இருக்கிறாய். அதை காரணம் பரவனுடைய பார்வை, ஈசனுடைய பார்வை. அதை வரவேற்று பேசுறார். என்ன உங்களுடைய பார்வை பட்டால் தான் இந்த உலகமே இயங்குமா? அப்பொழுது அந்த பார்வையை இந்த உமா பாலா சாட்டி எப்பொழுது வரைக்கும் எப்போது தொட்டு தாடிக்கிட்டு கிளம்பி ஈசன் என்பது மறந்துவிட்டு இந்த உலகத்தை ஆண் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன? இந்த பெண் இந்த சக்தி நானே இந்த உலகத்தை படைக்கிறேன், நானே இந்த உலகத்தை காப்பாற்றுகிறேன், நானே இந்த உலகத்தை அழிக்கிறேன் ஆணவத்தோடு இந்த பார்வை உலகத்தை இருக்கக்கூடிய நேத்திரத்தை எப்போது திரையிட்டு உரைத்தாயோ மூடிவிட்டாயோ வீடு காரணமா நீ மனைவி அல்ல, ஆனால் கணவன் அல்ல, உனக்கு எனக்கு ஒட்டுமில்லை, உறவில்லை, நீ யாரோ நான் யாரோ உனக்கு கருவியே சாப்பிட்டு இப்போது இந்த கைதிகளை விட்டு ஊழல் சென்று மாறி முறையை உன்னையை மறந்து விகார தோட்டத்தோடு ஒரு அடையாளம் போக வேண்டும். அதற்காக எப்பேற்பட்ட தாளத்தை கொடுத்து விட்டாய் சுவாமி. இப்பொழுது செஞ்சுட்டே காலி ஓடி போன ரூபம் அதே ரூபம் கழுத்த சண்டை திருக்க கூந்தல் கோடிக்கிட்ட கண்கள் கோடாரி பற்கள் அப்படியே என்னென்ன வார்த்தை என்னை படைத்தாராம், எனக்கு பாவி கொடுத்தாராம், எனக்கு சக்தி கொடுத்தாராம். நீங்களுக்கு சக்தி